ஹலோ நண்பர்களே, இப்போ எங்கள் ஊர் குலதெய்வம் பற்றி நான் உங்களை சொல்ல போகிறேன். இதுதான் அந்த முருகன் கோவில். முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 9 நகரம் இருக்குது. அந்த நகரத்தை தொடர்ந்து இந்த முருகன் கோவில் வந்து பின்வாசல் தான் நம்ம தொடர்ந்து பயணிக்கிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி போகும் வழியில் மாத்தூர் என்னும் இடத்தில் தான் அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீரபத்திரன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீரபத்திரனை தொடர்ந்து வால் முனீஸ்வரர், இவர் கையில் வந்து வாழை வச்சுக்கிறதால வால் முனீஸ்வரர் தான் இவர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய கோவில் வந்து கட்டிட்டுருக்குறாங்க. அந்த பழைய கோவில் என்ன கோவில் தெரியல. இந்த கோவிலை பற்றி சொன்னோன்னா ரொம்ப பழமையான கோவில். எங்கள் அப்பாவோட தாத்தாவோட முன்னோரோட முன்னாடியே கட்டிக்கிறாங்க. வாங்க, ரொம்ப பழசாக இருக்குது பார்த்தீங்க. ஆதி காலத்து கோவில் தான் அது. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்காங்க. சிவனை தொடர்ந்து வழிபட்டு குரு தட்சிணாமூர்த்தி அவர் தான் இருக்காங்க. அவரும் நம்ம வணங்கிட்டு பாருங்கள், ரொம்ப பழமையான கோவில். இன்னும் வந்து டெக்கரேஷன் பண்ணலை பாருங்கள். அதனைத் தொடர்ந்து துர்க்கை அம்மனை வழிபட்டு நம்ம செல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து தீர்ப்புலாம் வந்து சொல்லுவாங்களா, பஞ்சாயத்து தீர்ப்புலாம் சொல்லுவாங்க. நண்பர்களே, இதுதான் எங்கள் குலதெய்வம். இந்த குலதெய்வம் பேர் பார்த்திங்கன்னா பச்சை வாழை அம்மன். நாங்கள் ஜூம் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் அம்மன், பச்சை வாழை அம்மன். இதுதான் எங்கள் குலதெய்வம். பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. மாத்தூர் என்னும் இடத்தில் தான் அமைஞ்சிருக்கு எங்கள் அம்மன்.